தாவேகாவினுடைய அந்த பொதுக்குழுவில் விசிகாவை விமர்சித்து பேசின கருத்துக்கள், அதற்கு விசிகா தரப்புலையும் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. தேர்தல் வியூக பொறுப்பாளராக திமுகவில் பணியாற்றுகிற போது திமுக எடுத்த நிலைப்பாடு என்ன, எடுக்கும் நிலைப்பாடு என்ன, எவ்வாறு எடுக்கும்? சாதியத்தை மையமாக மட்டுமே வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வேட்பாளர்களை நிறுத்துவது 6 தொகுதிகள் என்று எல்லா கட்சிக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்டதை பிரித்துக் கொடுப்பதற்கு உதவியாக இருந்தவர் ஆதவ அர்ஜுனா அவர்கள். தேர்தல் வியூக பொறுப்பாளர் திமுகவோட விடுதலை சிறுத்தைகளில் துணை பொதுச் செயலாளர். இங்க இந்த துணை பொதுச் செயலாளர்னா என்னென்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, எவ்வாறு திமுகவிற்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்பதை கண்காணித்து விட்டு தான் அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் தெளிவா பேசுறாரு. திராவிடத்தை நாங்கள் காப்போம், இதெல்லாம் திமுக கூட்டணியை யாராலும் அழிக்க முடியாது அப்படிங்கிற கோணத்தில் தான் அவர் பேசுகிறார். முதல்ல திராவிடம் என்பது திமுகவிற்கு சொந்தமானதல்ல, அதான் நீங்க முதல்ல உணரணும். அண்ணா திமுக திராவிடத்துக்கு சொந்தமானதல்ல. திராவிட இயக்கம் என்பது திராவிடத்தின் முகமாக திமுக இருக்கிறது அப்படின்னு பேசுறது. யார் சொன்னது? திராவிட இயக்க கருத்துக்களோடு இல்ல, திராவிட இயக்க கருத்துக்களோடு திமுக பயணிக்கிறதா? விடுதலை சிறுத்தைகள் இந்த தேர்தலில் திமுகவிற்கு வாக்களித்தா நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன். கடும் கோபத்தில் இருக்கிறார். எங்கேயாவது கொடியேற்ற முடிகிறதா? எந்த ஊர்ல சாதி பிரச்சனை இல்ல, ஆனா திமுக கூட்டணியில தான் இருப்போம் அப்படிங்கறத அழுத்தமா சொல்றாரு திருமாவளவன். சங்கின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, பாரதிய ஜனதா ஒரு நிலைப்பாடு, அவங்க சங்கிகள் தான். ஆனால் திராவிட சங்கிகள் பாரதிய ஜனதா சங்கிகளை விட மோசமானவன். அவன் வாழ்க்கையில இயல்பாகவே அவன் சாதி பார்க்கிறவன். ஆனா இவர்கள் சாதியே இல்லைன்னு சொல்லி சாதி பார்க்கிற கூட்டம். மட்டையாக்குவதற்கான வேலையை திமுக தொடங்கி இருப்பதைத்தான் ஆதவ அர்ஜுனா சரியாக குறிப்பிடுகிறார். ஆதவ அர்ஜுனா பேச்சில் ஒரு விஷயம் இருக்கு. அப்பாவி மக்கள் 3 பேர் குடித்தவர்களே குற்றவாளியாக்குகிற கொடுமை இந்த ஆட்சியில் நடைபெற்றிருக்கிறது. வேங்கவேல் பிரச்சனையில ஏன் இப்ப போகல, உங்களை எந்த அதிகாரம் தடுத்ததுன்னு கேட்கிறாரு. உடனே இங்க கூவுறாங்க, விசிகாவில் இருக்கிற சில பேர் கூவுறாங்க. அண்ணன் நிற்கிறாரோ இல்லையோ, அண்ணனுக்கு கீழே இருக்கிற துணை பொதுச் செயலாளர் அத்தனை பேரும் திமுக அனுதாபிகள். நாளைக்கு அண்ணனை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு கூட தயாராவாங்க. நீங்க ஒரே ஒரு செய்தி, அண்ணன் திமுக விட்டு வெளியில வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இவெல்லாம் திமுக போயிடும். அப்ப திமுகவை துறந்தால், கூட்டணியை துறந்தால் விசிக பிளவுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போது தாவேகாவினுடைய அந்த பொதுக்குழுவில் விசிகாவை விமர்சித்து பேசின கருத்துக்கள், அதற்கு விசிகா தரப்புலையும் பதிலடி கொடுத்துட்ருக்குறாங்க. இருந்தாலும் அந்த முன்வைத்த கருத்து அப்படிங்கிறது, இப்போது திமுக மதிமுகவை எப்படி டைல்யூட் பண்ணாங்களோ அதே போல் விசிகாவையும் டைல்யூட் பண்ண பார்க்குறாங்க. அந்த வேலைகளில் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. திருமாவளவன் அவர்களை கூட வச்சுக்கிட்டே இதை பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசினார். விசிகாவிலையும் பயணம் பண்ணவர் தான் அவர். ஸோ அவருடைய இந்த கருத்தில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க? தேர்தல் வியூக பொறுப்பாளராக திமுகவில் பணியாற்றுகிற போது திமுக எடுத்த நிலைப்பாடு என்ன, எடுக்கும் நிலைப்பாடு என்ன, எவ்வாறு எடுக்கும்? சாதியத்தை மையமாக மட்டுமே வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வேட்பாளர்களை நிறுத்துவது 6 தொகுதிகள் என்று எல்லா கட்சிக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்டதை பிரித்துக் கொடுப்பதற்கு உதவியாக இருந்தவர் ஆதவ அர்ஜுனா அவர்கள். இதுவரை நாம் பார்த்தோமானால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்பொழுதுதான் உயர்கல்வித்துறை அமைச்சரை ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவரை நியமித்திருக்கிறார். காரணம், எழுப்பிய கேள்விகள் உங்களை போன்றவர்களும் எம்மை போன்றவர்களும் ஊடக மையங்களில் பேசியதனுடைய விளைவு. எங்கள் காவல்துறை மந்திரியை யாராவது நியமிக்க சொல்லுங்கள், ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவர். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக ஒருத்தர் நியமிக்க சொல்லுங்கள், பார்ப்போம், தாழ்த்தப்படுத்தப்பட்டவர். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் சட்டமன்றத்தில் அவர் எழுப்புகிற குரல் திராவிட முன்னேற்ற கழகத்தை கரைக்கிறது என்பதற்காகவே திட்டம் தீட்டி ஒதுக்குகிறார். இப்ப வர்றேன், விடுதலை சிறுத்தைகள் எங்கே கரைந்தது? மாநில பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருக்கிற, விழுப்புரம் நாடாளுமன்றத்தின் உறுப்பினராக இருக்கிற மரியாதைக்குரிய ரவிக்குமார்
தன் காரில் கூட கட்சி கொடி கட்ட மாட்டார். இப்பொழுது கட்டத் தொடங்கியிருக்கிறார். அதற்கு காரணம் ஐத்தமிழ். கரைவேட்டி கட்டுங்கள் என்று நாம் பேசுகிறோம். தொண்டன் கட்டுகிற போது பொதுச் செயலாளர் ஏன் கட்டக்கூடாது என்று கேட்கிறோம். முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராகவே இருக்கிறார் ரவிக்குமார். இன்றளவு கரைந்திருக்கிறதா இல்லையா? மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை துதிபாடுவதிலே கவனமாக இருக்கிறார்கள். அன்றாடம் நடக்கும் அவல பிரச்சனைகளை அண்ணன் வேலுமுருகனைப் போல தனியாக நின்று கேள்வி கேட்பதற்கு திராணி இல்லாமல் திமுகவோடு கரம் கோர்த்து நிற்கிறது விடுதலை சிறுத்தைகளின் 4 எம்எல்ஏக்கள். தலைவருக்கு மன உளைச்சல். யார் பேச்சை நம்புவது, யார் பேச்சை கேட்பது? இணை பொதுச் செயலாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் திமுக பக்கம் நிற்கிறார்கள். அதைத்தான் ஆதவர்சனா சொல்லுகிறார். ஏன்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் சாதிய கோட்பாடுகளோடு தொகுதிகள் ஒதுக்குகிற சூழலை கேட்டால் சமூக நீதி பேசும் திமுக. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவர்சனா அங்கே தேர்தல் வியூக பொறுப்பாளர் திமுகவோட, விடுதலை சிறுத்தைகளில் துணை பொதுச் செயலாளர். இங்கே இந்த துணை பொதுச் செயலாளர்னா என்னென்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, எவ்வாறு திமுகவிற்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்பதை கண்காணித்து விட்டு தான் அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் தெளிவாக பேசுகிறார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி திமுகவோடு கரைந்து போனதோ அதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கரைந்து போகும் சூழல் உருவாகிறது என்று எச்சரிக்கைப்படுத்துகிறார். இல்லை, ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு சூழல் இல்லை அப்படிங்கிறத திருமாவளவன் உள்ளிட்டோரே மறுக்கிறாங்க இல்லையா? அது எல்லாரும் மறுப்பாங்க தானே. தான் கட்சியில் இருக்கிற இதில் அவரோட ஸ்பீச்சில் இன்னும் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போய் திமுகவை மையப்படுத்தி திராவிடத்தை அழிப்போம், திராவிடத்துக்கு ஆதரவாக பேசுகிறார். திராவிடத்தை அழிப்போம் அப்படின்றவங்க எங்களை தாண்டி தான் போகணும், திராவிடத்தை நாங்கள் காப்போம், இதெல்லாம் திமுக கூட்டணியை யாராலும் அழிக்க முடியாது அப்படிங்கிற கோணத்தில் தான் அவர் பேசுகிறார். முதல்ல திராவிடம் என்பது திமுகவிற்கு சொந்தமானதல்ல. அதான் நீங்கள் முதல்ல உணரணும். அண்ணா திமுக திராவிடத்துக்கு சொந்தமானதல்ல. திராவிட இயக்கம் என்பது திராவிடத்தின் முகமாக திமுக இருக்கிறது அப்படின்னு தான் பேசுறாரு. யார் சொன்னது? திராவிட இயக்க கருத்துக்களோடு சொல்றாரு. இல்ல திராவிட இயக்க கருத்துக்களோடு திமுக பயணிக்கிறதா? சமத்துவம் இருக்கிறதா? அயோத்திதாச பண்டிதரும் இரட்டைமலை சீனிவாசனும் கனவு கண்ட திராவிடம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். நான் சவால் விடுறேன் திமுகவிற்கு. எங்கே உங்க கட்சியில் சாத்தியம் இல்லை, இல்லைன்னு மட்டும் மறுக்க சொல்லுங்க. ஒரு கிராமத்தில் ஒரு திமுக வட்ட செயலாளர்னா அவன் சாதி வெறி பிடிச்சவனா தான் இருப்பான். இந்த இணை செயலாளர் துணை செயலாளர்னு ஒரு பதவி கொடுப்பான் சேரிக்கு மட்டும். அவன் மட்டும் கையை கட்டி வந்து நிற்கணும், கூடி குறுகி நிற்கணும். தேர்தலுக்கு தேர்தல் இவன் கொடுக்குற காசு அவன் வாங்கிக்கிட்டு வேலை செய்யணும். இவன் அட்னா கால் போட்டுக்கிட்டு வீட்டில் உட்காந்து கருத்து கேட்கணும். இதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு. விடுதலை சிறுத்தைகள் இந்த தேர்தலில் திமுகவிற்கு வாக்களித்தால் நீங்கள் சொல்றதை நான் கேட்குறேன். கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். எங்கேயாவது கொடியேற்ற முடிகிறதா? எந்த ஊர்ல சாதி பிரச்சனை இல்லை. ஆனா திமுக கூட்டணியில தான் இருப்போம் அப்படிங்கறத அழுத்தமா சொல்றாரு திருமாவளவன். இருக்கட்டும். நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றீங்களோ டைல்யூட் ஆகுது, கரைந்து போகுது, மதிமுகவின் நிலை, விசிக, இதெல்லாம் அவருக்கு தெரியாமலா இருக்கும். தலைவருக்கு தெரிஞ்சுதான் காயினா. இப்ப அண்மையில் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஊடக மையத்தில் கருத்து தெரிவிப்பவர்கள் தடை செய்யப்பட வேண்டும் என்று தடை விதித்திருக்கிறார். ஏன் யாரும் எலெக்ஷன் வரைக்கும் யூடியூப்ல எல்லாம் ஏன் பேசக்கூடாதுன்னு சொன்னாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்ட தொடங்கிட்டார்கள், ஆகையால நீ யாரும் பேசக்கூடாதுன்ட்டாரு. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை மெழுகு போல பார்த்தால் சரியாக வராது, மென்மையாக பார்த்தால் சரி வராது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஏந்தி இருக்கிற ஆயுதம் வன்முறை. திமுக ஏந்தி இருக்கிற ஆயுதம் ஜாதியம், சனாதனம். நான் சொல்றேன், திராவிட சங்கிகளே திராவிட முன்னேற்ற கழகம் தான். சங்கின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, பாரதிய ஜனதா ஒரு நிலைப்பாடு, அவங்க சங்கிகள் தான். ஆனால் திராவிட சங்கிகள் பாரதிய ஜனதா சங்கிகளை விட மோசமானவங்க. அவன் வாழ்க்கையில இயல்பாகவே அவன் ஜாதி பார்க்கிறவன். ஆனா இவர்கள் சாதியே இல்லைன்னு சொல்லி சாதி பார்க்கிற கூட்டம். இது எப்படி இருக்கு? அப்ப எப்படி மறுமலர்ச்சி திமுகவை கலேபகரம் செய்ததோ திராவிட முன்னேற்ற கழகம், அதே போல இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய 2ஆம் கட்ட தலைவர்களை கலையவரம் செய்வதற்கான, விழுங்குவதற்கான, மட்டப்படுத்துவதற்கான, மட்டையாக்குவதற்கான வேலையை திமுக தொடங்கி இருப்பதைத்தான் ஆதவர்சனா சரியாக குறிப்பிடுகிறார். ஆதவர்சனா பேச்சில் ஒரு விஷயம் இருக்கு. வேங்கவேலுக்கு ஏன் அண்ணன் போகவில்லை? எப்போ சொல்றாரு தெரியுமா? அதை அண்ணன் போனது ஆதவர்சனாவுக்கு தெரியும். அதை எப்போ கொண்டு வரார்னா, ஏன் 3 குற்றவாளிகள் என்று குடித்தவர்களையே இந்த அரசு களங்கப்படுத்தி வைத்திருக்கிறது என்றால், பிறகு அண்ணன் திரும்ப அந்த ஊருக்கு போயிட்டு நான் பார்த்துக்கிறேன், உங்க மேல களங்கம் வந்துருச்சு, இது திட்டமிட்ட அரசியல், இது திட்டமிட்ட அதிகார வர்க்கம் பண்ணிய செய்த செயல், இதை கண்டிப்பாக தீர்த்து வைப்போம் அப்படின்னு போய் அந்த மக்களுக்கு ஆறுதலாக ஏன் இல்லை என்கிற இடத்திற்கு வந்துதான் அண்ணன் ஆதவர்சனா கேட்கிறார், ஏன் வேங்கவேலுக்கு செல்லவில்லைன்னு. உடனே இவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்க? வேங்கவேலுக்கு போகலன்னு பழைய வேங்கவேலுக்கு அண்ணன் போனதே தெரியுமே, வேங்கவேலு போய் ஆர்ப்பாட்டம் பண்ண தெரியும், புதுக்கோட்டை வீதிகளில் ஆர்ப்பாட்டம் பண்ண தெரியும்,
மருத்துவ பரிசோதனை மையம் நடத்தியது உண்டு, எல்லாமே நடத்தியிருக்காங்களே. இது என்ன ஆதவர்ச்சனாவுக்கு தெரியாது? அவர் எப்பொழுது கேட்கிறார்? அப்பாவி மக்கள் 3 பேர் குடித்தவர்களே குற்றவாளியாக்குகிற கொடுமை இந்த ஆட்சியில் நடைபெற்றிருக்கிறது. ஏன் அண்ணன் போகவில்லைன்னு கேட்கிறார். இதோ உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு அண்ணன் எப்போ போகலாம், இவர் போய் கூட்டத்தில் பேசலையா, வேங்கவேலுக்கு போகலையான்னு பேசுகிறாங்க. அதை ஆதவர்ச்சனா சொல்லவில்லை. குற்றவாளிகள் என்று அறிவித்ததற்கு பிறகு ஏன் அண்ணன் போகவில்லை? இதை கேட்டார். கேட்பது நியாயமா தவறா? ஆக திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி மறுமலர்ச்சி திமுகவை விழுங்க மட்டும் இல்லை, கம்யூனிஸ்டுகளையும் விழுங்கியது. சீட்டை கொடுத்த காலி பண்ணுறதுங்க. உனக்கு இவ்வளோதான் மதிப்பு, உனக்கு இவ்வளோதான் தகுதி, இதுக்கு மேலே உனக்கு எந்த இதுவும் இல்லை, அங்கேயே முடிஞ்சு போச்சே. உனக்கு சீட்டு கொடுக்குறதுலே உன்னுடைய தகுதியை காலியாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ திருப்பியும் சட்டமன்றத்தில் உங்களுக்கு அப்படியே வாரி கொடுத்துட போகிறாங்களா அவங்க? அண்ணன் திருமாதான் சொல்லுகிறார், அதிகாரத்தை கைப்பற்றுவோம் சொல்றாரு. கூட்டணியில் இருந்தால் எப்படி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும்? சரி, கூட்டணியில் இருக்கிறோம், போதிய அளவு அதிகார பகிர்வு உள்ள சீட்டுகளை கொடுத்தா தானே இங்கே முழக்க முடியும். இல்லை, அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன். அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும்ன்ற அந்த புள்ளியை நோக்கி தான் இவருடைய பயணம் இருக்குது அப்படின்ற போது, ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாம் திமுக கூட விசிக டைலூட் ஆகிடும். இப்போ நடக்கிற விஷயங்கள் பார்க்கும் பொழுது அது புரிதல் திருமாவளவன் அவர்களுக்கும் இருக்கும் அப்படின்ற போது, அப்போ ஏன் அவர் ஒரு அடுத்த கட்ட முடிவை எடுக்கலை? எங்கே லாக் ஆகிருக்கிறார்? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். அண்ணன் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே சங்கிகளை வரவே விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சங்கிகள் பல வருஷம் ஆச்சு, ஆனால் தோல்வி விட்டு நிற்கிறாங்க. 4% மேலே அவங்க எழும்பலை. ஒன்று வந்தாங்க, வர்றதை தடுத்துருக்கணும். வரவிட்டது யார்? திமுக தான். வரவிட்டது யார்? அண்ணா திமுக தான். 2 கட்சி தான் வரவிட்டுச்சு. பாரதிய ஜனதாவை ஆதரிக்காத இயக்கமா திமுக? ஆதரிக்காத இயக்கமா மதிமுக? இல்லை, பிஜேபி ஆதரிக்காத அண்ணா திமுக? இவர்கள் எல்லாரும் கொண்டு உட்கார வைத்தார்கள். 4% வாக்கணைக்கு வாங்கிட்டான். மக்கள் 4 தேர்தலில் முடிவு கட்டிட்டாங்க, நீ சரியானவன் இல்லை, தமிழ்நாட்டுக்கு நீ ஒத்து வராது, நீ ஓரமாக உட்காருன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் திராவிட அப்புறம் இதுக்கு சங்கிகள் உள்ள வரப்போகிறான். எப்படி வரும்? இத்தனை 15 வருஷமாக மத்தியில் ஆட்சி அவங்க. அப்போல்லாம் நுழைய முடியாத இவங்க இன்னமே நுழைஞ்சிருவான்னு நீங்கள் கருதுறீங்களா? இங்கே யாராலையும் இது திராவிட மண் என்று சொல்லக்கூடியது தான். இது பண்பட்ட மண். அயோத்திதாசர் உருவாக்கி அற்புத பேராற்றல் மிகுந்த பெருமண் இந்த மண். அப்போ இன்னைக்கு நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? திமுகவோடு கரைந்து போகிற சூழலில் தான் நிற்கிறீங்க. அண்ணன் நிற்கிறாரோ இல்லையோ, அண்ணனுக்கு கீழே இருக்கிற துணை பொதுச் செயலாளர் அத்தனை பேரும் திமுக அனுதாபிகள். நாளைக்கு அண்ணனை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு கூட தயாராவாங்க. நீங்கள் ஒரே ஒரு செய்தி, அண்ணன் திமுகவை விட்டு வெளியில் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இவெல்லாம் திமுகவுக்கு போயிடுவான். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான். அப்படி தான் இருக்காங்க. டெண்டர் வாங்குவதில், நலத்திட்டங்களை வாங்கி அதிலே பணம் பார்ப்பதில், எல்லா வகையிலும் விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு எம்பி 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கவனமாக வேலை செய்கிறாங்க. தன்னிச்சையாக வேலை செய்ய வேண்டியது தானே. அண்ணன் உருவாக்கி இயக்கம், அண்ணன் உழைத்த இயக்கம் இதற்கு. அப்போ திமுகவை துறந்தால், கூட்டணியை துறந்தால் பிசிக பிளவுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக. ஆதவர்ச்சனா கூட்டு தானே அதுக்கு காரணம். ஆதவர்ச்சனா பேசும்போதே இங்கே சலசலப்பு விசிகாவில். ஆதவர்ச்சனாவை நீக்கிறீங்களா இல்லை நாங்கள் போட்டுமான்னு கேட்டாங்களே, எல்லாரும் கேட்டாங்களே துணை பொதுச் செயலாளர்கள். அண்ணன் முடிவெடுத்தாங்க, ஒருவரால் இயக்கம் பாதிப்படைந்து விடக்கூடாது என்பதை நாசுக்காக ஆதவர்ச்சனா நீக்கி விட்டு, சரி எல்லாரும் இருங்க பார்த்துக்கும் பேசிக்கும்னு சொன்னதுனால தான் விசிகா அன்னைக்கு அப்படியே ஒருங்கிணைக்கப்பட்டது போல் தெரிகிறது. ஆனால் அண்ணன் எடுக்கிற முடிவுகளுக்கு எதிராகத்தான் துணை பொதுச் செயலாளர்கள் அங்கே விசிகாவில் களமாடுகிறார்கள். அதைத்தான் அண்ணன் இப்போ சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? புரிஞ்சுதான் சொல்கிறாரு. யாரும் இனிமேல் எந்த வலைவழித்தளத்திலையும் பேசக்கூடாது. ஏன் உத்தரவிட்டாரு? நீங்கள் பேசுகிற கருத்து கூட்டணிக்கு உலை வைக்கும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, நீங்கள் பேசி விசிகாவை பிளவுபடுத்த முயற்சிக்கிறீர்கள். நீங்கள் திமுக கூட்டணி பிளவல்ல, விசிகாவே பிளவு அப்படிங்கிற ரேஞ்சில் கொண்டு போனதுனால தான் அன்னை இப்போ உத்தரவிட்டிருக்கிறார், எவனும் பேசக்கூடாது அப்படின்னு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு பரந்துபட்ட அரசியலை நோக்கி பயணிக்க தொடங்குகிற நேரத்தில் அண்ணா நாதவர்ஷம் ரொம்ப தெளிவாக சொல்ல, அண்ணா உங்கள் மேலே எங்களுக்கு ரொம்ப மரியாதை இருக்குது, உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை, உங்கள் அரசியல் எங்களுக்கு பாடமாக இருக்கிறது, அழகாக சொல்லி பேசிட்டு போகிறாரு. வேங்கவேல் பிரச்சனையில் ஏன் இப்போ போகலை, உங்களை எந்த அதிகாரம் தடுத்ததுன்னு கேட்குறாரு. உடனே இங்கே கூவுறாங்க, விசிகாவில் இருக்கிற சில பேர் கூவுறாங்க. தெளிவாக அவர் பேசுகிறாரு. என்னன்னா, புதர்க்கத்தை விளைவிப்பதற்காக, தாவேக்காவில் பிளவை உருவாக்குவதற்காக. நான் என்ன கேட்குறேன்னா, வளர்ந்து வருகிற ஒரு இயக்கத்தை இவ்வளவு மூர்க்கத்தனமாக எல்லா கட்சிகளும் எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? ஆட்சிக்கு வரல, அதிகாரத்தை கைப்பற்றலை, தேர்தலையே சந்திக்கலை, ஏன் இவ்வளவு கூப்பாடுகள்? அப்போ உங்களுக்கு எங்கே வலிக்குது இல்லை? அண்ணன் திரும்பவே முழங்குகிறார். அது எனக்கு புரியவே இல்லை. தம்பியை வாழ்த்துகிறார். தம்பி கூட்டிய பொதுக்குழுவில் கருத்துக்களை பேசுகிற அந்த கருத்தை நான் யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாமே. நான் ஆதவர்ச்சனா பேசியதில் என்ன தவறு என்பதைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். இல்லை, அதுக்கு தான் அவர் என்ன ரீசன் சொல்கிறாருன்னா, விசிகாவினுடைய நிலைப்பாடு, அதாவது திமுக கூடவே இருக்கணும் அப்படின்ற அந்த நிலைப்பாடு இபிஎஸ்ஸையும் விஜயையும் தடுமாற வச்சிருக்கு அப்படின்றார். இப்போது இபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவை சந்தித்தது தான் அந்த தடுமாற்றத்தின் வெளிப்பாடு அப்படின்னு குறிப்பிடுறவர். தாவேகா பொதுக்குழுவில் பேசிய பேச்சுக்கள் தான் தடுமாற்றத்தின் வெளிப்பாடு அப்படின்னு குறிப்பிடுறாரு. அண்ணன் என்ன செய்கிறாருன்னா,
விசிகா வெளியில் வந்து அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தால் அதிமுக பாஜகவோட போய் சேராது அப்படிங்கிறத சொல்ல வர்றது. இதே அண்ணன் திரும்ப தான் சொல்கிறாரு, எந்த விதத்திலும் பாஜகவை சங்கிகளை உள்ளே கொண்டு வரக்கூடாது, அதிமுக கவனமாக இருக்க வேண்டும், அதிமுக அந்த மண்ணிலே வளர வேண்டும், அதிமுக இந்த ஆட்சி பீடத்தில் தொடர வேண்டும் என்று பேசுகிற அண்ணன், நீங்கள் அந்த கட்சிக்கு வந்து ஆதரவு, ஏன் ஜெயலலிதாவை நீங்கள் ஆதரவு செய்யலையா? அதிமுகவை நீங்கள் ஆதரிக்கவே இல்லையா? நீங்கள் அதிகார மையத்தில் நீங்கள் வந்து ஜெயலலிதா செய்த செயலை விடவா திமுக உங்களுக்கு செஞ்சிருக்கு? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனிமைப்படுத்தப்பட்டு நின்றுவிடக்கூடாது என்பதற்காக எடப்பாடி என்கிற டெட்பாடி ஏதோ ஒரு வேலையை செய்கிறார். அது டெட்பாடி அவ்வளோதான். இப்போ செங்கோட்டையனுக்கு எதுக்கு உயர் பாதுகாப்பு? தொட்டிலையும் ஆட்டுகிறது பிள்ளையும் கிள்ளுகிற வேலையை ஆர்எஸ்எஸ் கும்பல் தெளிவாக செய்கிறது. அதிமுக க்ளோஸ், காலி. அதைத்தான் தாவேகா தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் மேடையிலேயே சொன்னார். டிவிகேயா டிஎம்கேயான்னு சொன்னார். உடனே இங்கே ஜெயக்குமார் கதறாரு. நாம் பார்த்துருக்கிறோம் இந்திய அரசியல் வரைபடத்தில் மேற்கு வங்கத்தை 27 ஆண்டு காலம் ஆண்ட கம்யூனிஸ்டுகள் எங்கே? நம்பூதிரிப்பாடு உருவாக்கிய கேரள மாநில கம்யூனிஸ்டாவா மேற்கு வங்கத்தில் இருக்குது? இன்றைக்கி அங்கே வந்து 20 வயசு பொண்ணு தோழர்னு சொன்னாவே சீட்டு கொடுத்து அமைச்சர் பதவியை அழகு பார்க்கிற கேரள மண் எங்கே? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அப்போ நீங்கள் எங்கேயோ தோற்றுருக்கிறீங்க. திராவிட இயக்க கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் திராவிட இயக்க தலைவர்களுடைய பொக்கிஷங்களையும் அளித்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாரும். விடுதலை சிறுத்தைகள் திமுகவோடு தொடர்ந்து பயணிக்குமே ஆனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைதான் ஏற்படும் என்று சொல்லுகிற அண்ணன் ஆதவர்சனுடைய கூற்று யோசிக்கக்கூடிய கூற்றாக இருக்கிறது. ஆகையால் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய அடிமைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கமே இருக்கிறார்கள். நான் கேட்குறேன், ஏற்கனவே சொன்னதைத்தான் நான் திருப்பி சொல்கிறேன். ரவிக்குமார் என்கிற ஒரு எம்பி வெற்றி பெற்றதற்கு பிறகு பொன்முடி பொண்டாட்டி காலில் போய் விழுந்ததன் மர்மம் என்ன? ஏன் அண்ணன் திருமாவுடைய தாயினுடைய காலிலே வந்து வணங்கவில்லை? உடைய நோக்கம் என்ன? விசிகாவை மையப்படுத்தி தான் தமிழக அரசியலே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு இல்லையா? கண்டிப்பாக மாற்றம் இல்லை. விசிகாவை எல்லா கட்சியும் எதிர்பார்க்குது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன எதிர்பார்த்துருக்கு? விட்டா போச்சு. அதுக்கு அப்பப்போ புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம், இது எதையும் பண்ண மாட்டாங்க அவங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், அண்ணன் திருமா அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய நாங்கள் சீட்டுகளுக்காக கூட்டணி இல்லை, அப்புறம் எதுக்கு கூட்டணி? 6 சீட்டு கொடுத்தா நீங்கள் இப்போ இந்த தடவை வாங்கிடுவீங்களா? 6 சீட்டு போதுமா? உங்கள் தொண்டர்கள் ஒத்துக்குவாங்களா? விசிகா தொண்டர்கள் அதை அனுமதிப்பார்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஆகையால் இந்த விடயத்தில் ஆதவர்சனா பேசிய பேச்சு என்பது தமிழக வெற்றி கழகத்தை அடுத்த வரலாற்று பதிவுக்கு இழுத்துச் செல்லுமே ஒழிய விடுதலை சிறுத்தைகள் கவனமாக செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது என்று தான் நான் பதிவு பண்ணுறேன். ஸோ இந்த புரிதல் வந்து அவங்களுக்கு போய் சேருதா இல்லை என்ன அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.